Vanakkam student. A boat takes 4 seconds in crossing the same distance x in downstream. Suppose downstream பார்ப்போம். இது ஒரு stream of water. இது ஒரு boat. நம்ம எழுதலாம் VB is equal to velocity of boat in still water. நார்மலாக போட்டுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும். ஒரு குளத்தில் போட்டை ஓட்டினோம்னா குளத்திலோட வாட்டருக்கு வெலாசிட்டி இருக்காது. அப்போ குளத்தில் ஓட்டுற போது ஸ்டில் வாட்டரில் போட்டு போணுச்சுன்னா அதுதான் வெலாசிட்டி ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இதில் வந்து டவுன் ஸ்ட்ரீம்னா போட்டு வந்து இது வந்து வெலாசிட்டி, இது வந்து ரிவர். போட் எக்ஸ் கிராசிங் சேம் டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம். அப்போ டவுன் ஸ்ட்ரீம்னா ரிவர், வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் இந்த பக்கம் இருக்குது. டவுன் ஸ்ட்ரீம்னா போட்டு இந்த பக்கம் போகுது and it travels a distance of x. So what is relative velocity of boat with respect to water? என்ன ஒரு relative velocity? இப்படி போட்டு போகுது, வாட்டரோட வெலாசிட்டி இப்படி இருக்குது. ஸோ net velocity, that is resultant velocity of boat with respect to water is equal to velocity of boat plus velocity of water. ஏன்னா போட்டும் இப்படி போகுது, வாட்டரும் இப்படி போகுது. ஸோ ரெண்டு வெலாசிட்டி சேர்ந்தது தான் வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க? ஸோ நம்ம இது வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஆர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ அப்ஸ்ட்ரீமில் என்ன வருது? இட் டேக்ஸ் அ டைம் ஆஃப் 4 seconds in crossing the same distance. So distance x, time 4. So இதில் நம்ம என்ன தெரியும்? So velocity, relative velocity of boat with respect to water in the downstreamனா தண்ணி கூட போட்டு போகிறது தான் டவுன்ஸ்ட்ரீம். தண்ணிக்கு எகேன்ஸ்டாக போணுச்சுன்னா அப்ஸ்ட்ரீம். ஸோ VB minus V, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோம். VB, that is VB plus W is equal to displacement upon time. So equation 1. Upstream. இப்போ upstreamனா வாட்டர் எப்படி போகுது, அதுக்கு எகென்ஸ்டாக போட்டு போகிறது. ஸோ upstream பார்க்க போனோம்னா this is velocity of boat, this is velocity of water. So what is relative velocity of boat with respect to water? போட்டு இப்படி போகுது, வாட்டர் எப்படி போகுது. ஸோ போட்டு இந்த பக்கம் போகிறதுனால வாட்டர் வெலாசிட்டியோட போட்டோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் வெலாசிட்டி ஆஃப் போட் மைனஸ் எகென்ஸ்டாக வாட்டர் வெலாசிட்டியோட போகுது W, which is equal to, say it travels the same distance in how much second? In 6 seconds. In 6 seconds, same distance. Increasing same distance in downstream in 4 seconds, takes 6 seconds in upstream. So upstream, this is upstream. இது வந்து டவுன்ஸ்ட்ரீமில் போகிறபோது ரெண்டும் இப்படி போகும். போட்டும் இப்படி போகுது, வாட்டர் இப்படி போகுது. ஸோ ரிசல்டன்ட் வெலாசிட்டி இதோட வெலாசிட்டி ப்ளஸ் இதோட வெலாசிட்டி. அப்ஸ்ட்ரீம்னா போட்டு இப்படி வருது, ரிவரோட வாட்டர் இப்படி போகுது. ஸோ நெட் வெலாசிட்டி, தட் இஸ் ரிசல்டன்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு போட்டோட வெலாசிட்டி மைனஸ் வாட்டரோட வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு சேம் டிஸ்டன்ஸ். இதேமாரி சேம் டிஸ்டன்ஸ் இன் 6 செகண்ட்ஸ். ஸோ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுகிறோம்? VB minus VW is equal to x by 6. இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம்னா VB plus VB 2VB minus VW plus VW is equal to 0 is equal to x by 6 plus
x by 4. Or we can write 2VB is equal to 4x plus 6x divided by 24 is equal to 10x divided by 24. Therefore, VB என்ன வரும்? VB is equal to 10x divided by 24 into the 2 அங்கே கொண்டு போயிட்டோம்னா 1 by 2 is equal to 5x by 24 meter per second. Well, so velocity, that is velocity of water, velocity of boat in still water. Water move பண்ணுற மாதிரி இருக்க ஒரு சர்ஃபேஸ் குளத்தில் போட் மூவ் பண்ணிச்சுன்னா அதுதான் velocity of boat in still water. ஸோ நம்ம எழுதலாம். ஸோ velocity of boat நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது is equal to 5x by 24 meter per second. That is meter per second. இப்போ ஸ்டில் வாட்டருக்கு வருவோம். ஸ்டில் வாட்டர் போட் எப்படி இருக்குது? வாட்டர் இஸ் ஸ்டில். ஸோ வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் என்ன வரும்? 0. ஏன்னா வாட்டர் மூவ் பண்ணல. ஸோ வெலாசிட்டி ஆஃப் போட் என்ன வரும்? இப்படி வச்சுக்கலாம் இல்லை இப்படி வச்சுக்கலாம். வெலாசிட்டி ஆஃப் போட். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் is equal to velocity of boat minus velocity of water, which is equal to velocity of boat minus 0. ஏன்னா velocity of water, still waterங்கிறதால 0. So velocity of boat with respect to water is equal to velocity of boat. நம்ம இதே equation எடுத்துக்கோம். So time நம்ம கேட்குறோம். Boat cover the same distance, time taken. So time in our time is equal to displacement upon time. So it travels the same distance. Find the time by the boat to cover the same distance in still water. So distance of that, so time is equal to displacement, same distance divided by same distance divided by velocity of BW. Still water la x by VB. BW VDB like VB. So time is equal to x. VB and our 5x divided by 24 is equal to 5x divided by 5x into 24. x அடிபட்டுரும். So time is equal to 24 by 5, 4 point times 8 times 4.8 seconds. So the time taken by the boat to cover the same distance in still water, to cover the same distance in still water is equal to 4.8 second. A police car chasing with a velocity of 45 km per hour. So velocity of police car is equal to 45 km per hour. A thief in another car moving with velocity of 153 km per hour. A police fires a bullet with muzzle velocity of 180 meter per second. Find the velocity that bullet strike the thief's car. பார்க்குற போது ஒரு போலீஸ் இப்படி போயிட்டுருக்கு. போலீஸ்கார் ஒரு தீஃப் கார் சேஸ் பண்ணுது. அந்த கார்லேருந்து ஒரு போலீஸ் புல்லட் ஃபயர் பண்ணுறாங்க. புல்லட் ஃபயர் பண்ணுற போது ஸோ போலீஸ் கார் இது இங்கேருந்து போலீஸ் மேன் ஃபயர்ஸ் ஏ புல்லட் பண்ணுற போது இதுதான் மசில். இந்த துப்பாக்கியோட எண்டு இருக்குல்ல அதுக்கு பேர் தான் மசில். வெளியில் வரும்போது இட் கம்ஸ் ஆஃப் தி வெலாசிட்டி ஆஃப் புல்லட் அண்ட் போலீஸ் கார் இஸ் மூவிங் வித் 45 km per hour. So velocity of bullet 180 meter per second. ஸோ இது கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது, இது மீட்டர் பெர் செகண்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம மீட்டர் பெர் செகண்டில் பார்த்துக்கணும். ஏன்னா ரெண்டும் ஒரே யூனிட்டில் தான் இருக்கணும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் போலீஸ் இஸ் ஈக்குவல் டு 450 into 1000 கிலோமீட்டருக்கு பதில் 1000 மீட்டர் டிவைடட் பை ஹவருக்கு பதில் 36001111. This is 5 times, this is 18 times, 5 by 18.
45 into 5 by 18, which is equal to 765 by 18. Therefore 765 by 18 is equal to 42.5 meter per second. So velocity of police is equal to 42.5 meter per second. And velocity of thief என்ன இது 5 by 18 multiply பண்ணோம்னா 153 into 5 by 18, 160 into 5 by 18 எவ்வளோ வருது? velocity of police எவ்வளோ வருது? Police is equal to, so this is 45 into 5 by 18 is equal to 12.5 meter per second. So it comes out to be 12.5 meter per second. And velocity of thief multiplied by 5 by 3, 153 into 5 by 18 meter per second. So velocity of thief is equal to 153 into 5, 765 by 18, which is equal to 42.5 meter per second. So velocity of thief is equal to 42.5 meter per second. Okay, now so velocity of bullet. So what is velocity of bullet? Velocity of bullet with respect to velocity of bullet with respect to police car எவ்வளோ தூரம்? ஸோ காரு ஒரு ஸ்பீடில் போகுது, புல்லட்டும் சேம் டைரெக்ஷனில் சேம் ஸ்பீடில் போகுது. ஸோ ரெண்டும் டுகெதராக இருக்கிறதுனால வெலாசிட்டி ஆஃப் புல்லட் ப்ளஸ் வருங்க. நல்லா பாருங்கள், இதோட வெலாசிட்டி ப்ளஸ் இதோட வெலாசிட்டி ஆஃப் போலீஸ் which is equal to velocity of bullet is 180 plus velocity of police is equal to 12.5 is equal to 0.5 into 190 meter per second. So total net speed is equal to velocity of bullet with police is equal to 192.5 meter per second. So velocity of bullet with respect to police is equal to 192.5 meter per second. Now velocity of police car plus bullet. The situation எப்படி இருக்குது? So police car நினச்சிங்க, police car other speed and velocity of bullet with police is equal to 192.5 meter per second. அதுதான் நம்ம velocity of bullet with. So velocity of bullet with respect to ground. இது ரெண்டையும் சேர்த்த பிறகு அது வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டில் தான் இந்த ஸ்பீட், கிரவுண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணுற போது இந்த ஸ்பீட் தான் நமக்கு தெரியும். விச் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் புல்லட் இஸ் ஈக்குவல் டு 192.5 மீட்டர் பர் செகண்ட். புல்லட் வித் போலீஸ் காரோட ஸ்பீடு ரெண்டையும் சேர்த்தா வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் புல்லட்டோட இது ஆட் ஆகுது, அதுதான் வெலாசிட்டி ஆஃப் புல்லட் டோட்டல் வெலாசிட்டி. போலீஸ் கார் இப்போ தீஃப் கார் எங்கே இருக்குது? தீஃப் கார் இங்கே இருக்குது. So it is moving with the other velocity of thief. Velocity of thief is equal to 42.5 meter per second. So ஒன்று வந்து 192.5 meter per second வருது புல்லட்டு. இது என்ன போது 42.5 meter per second. The relative velocity இதோட velocity அதிகம், இதோட velocity கம்மி. So at certain point of time இது போய் ஹிட் பண்ணும். அங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வில் ஸ்ட்ரைக் த தீஃப்ஸ் கார். ஸோ வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டு தீஃப் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் புல்லட் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் தீஃப். ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ஏன்னா ரெண்டும் ஒன்று இப்படி போயிட்டுருக்கு, இப்படி போய் இப்படி ஹிட் பண்ணும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் புல்லட் 192.5 மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் தீஃப். வெலாசிட்டி ஆஃப் தீஃப்ஸ் கார் இஸ் ஈக்குவல் டு 42.5 is equal to 150
meter per second. So the bullet போலீஸ் காரோட சேர்த்து புல்லட் வெலாசிட்டி இந்த தீஃப் காரை எவ்வளோ வெலாசிட்டியை போய் ஹிட் பண்ணும் வித் 150 meters per second. இங்கே மைனஸ் போட்டிருக்குன்னா இது ரெண்டு சேம் டைரெக்ஷனில் போகுது, பட் வேறு வேறு பாடி. பட் இங்கே ரெண்டு ஒரே பாடி சேம் டைரெக்ஷனில் போகிறதுல ரெண்டு ஆட் பண்ணிக்கிறோம், வெலாசிட்டி ஆஃப் புல்லட், வெலாசிட்டி ஆஃப் போலீஸு. ஸோ the velocity of bullet will strike the thief at 150 meters per second. A train is moving with the velocity v1. Train A is moving with the velocity v1. Its driver found another train moving in the same track, in the same direction. So another train ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் போகுது, இதுவும் ஒரே டைரெக்ஷனில் v1 v2 velocityல. Okay, moving in the same direction with the velocity v2 to escape collision. ரெண்டும் ஒரே இதில் போகிற போது இதோட ஸ்பீட் அதிகமாக இருந்தால் ரெண்டும் ஒரே ட்ராக்கில் போகிறதுனா ஒன்று மோதிக்கும், கொலிஷன் ஆகும். ஸோ கொலிஷன் அவாய்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஸோ driver A is applying brake so that body will retard மீன்ஸ் ஆக்சலரேஷன்லேருந்து ரிட்டார்டேஷனுக்கு வரும். பிரேக்கை அப்ளை பண்ணாலே பாடி வெலாசிட்டி குறையும், இதோட வெலாசிட்டி v1லேருந்து குறைஞ்சிக்கிட்டே போகும், அப்போ ரிட்டார்ட் ஆகும் பாடி. இட் மீன்ஸ் பாடி பேக்வேர்டில் மூவ் பண்ணுற மாதிரி அர்த்தம். அண்ட் டு ஸ்டாப், ரிட்டார்ட் எதுக்கு பண்ணுறதுனா அதோட வெலாசிட்டி கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே அது வெலாசிட்டி ஃபைனலாக வெலாசிட்டி 0 ஆக்கணும். பிஃபோர் கொலிஷன் போய் இதில் முட்டுறதுக்கு முன்னாடி வெலாசிட்டி 0 கொண்டு வரணும். ஃபைண்ட் த மினிமம் டைம் ஆஃப் எஸ்கேப்பிங் கொலிஷன். மினிமம் டைம்னா என்ன? இது போயிட்டே இருக்க போய் அப்ளை பண்ணுற பிரேக் பண்ணுற போது ரிட்டார்டேஷன் ஆகுது, ஏன்னா வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி v1, ஃபைனல் வெலாசிட்டி 0 இருக்கும், அப்போ ரிட்டார்டேஷன் ஆகும். இந்த ரிட்டார்டேஷன் எது வரைக்கும் இருக்கணும்? இது போய் இங்கே முற்ற நேரத்தில் மினிமம் டைமில் முற்ற நேரத்தில் இதோட வெலாசிட்டி 0 இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வில் ஃபைண்ட் அவுட் டு அவாய்ட் கொலிஷன். Train A will retardation, that is brake to stop A before collision. Before collide ஆகிறதுக்கு முன்னாடி அதை ரிட்டார்டேஷன் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். ஸோ பிஃபோர் இது இங்கே டச் பண்ணுற போது இதுவும் இங்கே டச் பண்ணுற போது டச் பண்ணுற ஸ்டேஜில் இதோட வெலாசிட்டி ஷுட் பி ஈக்குவல் டு 0. தட் இஸ் u, இது யூன்னு வச்சுக்கலாம், இதை u v மஸ்ட் பி ஈக்குவல் டு 0 பிஃபோர் கொலிஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது பார்ப்போம். u இனிஷியல் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி இனிஷியலி இஸ் ஈக்குவல் டு ua மைனஸ் ub. இது என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் A as absorbed by B. அப்போ இது ரெஸ்ட்டில் இருக்கிறதா அர்த்தம். ரெஸ்ட்டில் இருக்கும்போது இது அப்ரோச் பண்ணுது, டச் பண்ணுறதுக்கு முன்னால் அதோட வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி 0 இருக்கும். இந்த ஃபைனல் வெலாசிட்டி should be 0. u is v1 minus v2. ஓகே, ஆக்சலரேஷன் என்ன வரும்? ஆக்சலரேஷன் ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B. இது ரெஸ்ட்டில் இருக்கிறது தான் இதோட ஆக்சலரேஷன் நம்ம 0 வச்சுக்குவோம். இதோட ஆக்சலரேஷன் என்ன? AA minus AB. A என்ன வருது? AA is equal to retardation minus A should be is equal to minus EA. AA should be is equal to minus A. நல்லா கவனிங்க, A minus A minus AB என்ன வரும்? AB 0, ஏன்னா இது ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் ஆக்சலரேஷன் must be equal to 0. ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா அது மூவ் பண்ண இனிஷியலி இட் இஸ் நாட் மூவிங், so it is acceleration is equal to 0. So AAB is equal to minus E. So now to escape from collision, the velocity of A just before collision should be equal to 0. That is velocity, final velocity. இது இங்கே போய் ஏன்னு நெருங்கி போய் கிட்ட போகிற போது அதோட velocity is equal to 0 இருக்கணும்.
So in the equation is for v is equal to u plus at. So what is acceleration? இதுதான் acceleration retardation பண்ணுது. A is equal to minus a, negative வருது. So a acceleration is equal to minus acceleration is equal to minus a, and time is equal to t. So v final velocity before collision is equal to 0, u ab plus minus a into t. This is minimum time. Minimum time just before collision, and the time the velocity 0 இருக்கணும். Or at is equal to uab. uab என்ன வருது? uab initial velocity. இது initial velocity, final velocity a into t. So initial velocity is equal to uab. uab is equal to v1 minus v2 at. Therefore time, minimum time before collision is equal to v1 minus v2 divided by a.